மண்ணான்றது பாவன்றோம். மணல் லாரி டிரைவர் எங்கன்னா வந்து பங்களா மாடி கட்டி பார்த்துருக்கீங்களா? கிடையாது. பல வீட்டுக்கு ஆச்சாரி வந்து கதவு போடுவார், ஜன்னல் வைப்பார். அவர் வாடகை கட்ட முடியாத வீட்டுல குடியிருப்பார். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்றோம், கிரானைட் யூஸ் பண்ணக்கூடாதுன்றோம். கிரானைட் கல்குவாரி வச்சுக்கிற எவ்வளவு பேர் கடன்ல சிக்கி தவிப்பாங்க பாருங்க. குவாரி வச்சுக்கிற மொத்த பேர் அடி பயங்கரமா விடும். குவாரினாலே பயங்கர ரிஸ்க். சரிங்களா? ஆனா அதிலிருந்து வரக்கூடிய பொருள்களை பயன்படுத்துறோம் பணக்காரனா இருக்கான். ஆனா அந்த ரா மெட்டீரியலை அந்த இடத்துல உருவாக்கக்கூடிய தொழிலதிபர்கள் கடன்ல மாட்டேங்கிறாங்க. இதைதான் நம்ம வாஸ்துன்னு சொல்றோம். நீங்க வாஸ்துன்னு என்ன, என் பணக்காரங்களுக்கு மட்டும் தான் வாஸ்து கிடையாது. எப்படி பணக்காரங்களுக்கு மட்டும் வாஸ்து? பணக்காரங்களுக்கு மட்டும் தான் ஆக்சிஜன் போதா? கிடையாது. ஏழைகளுக்கும் எல்லாருக்குமே நிலநீர் காற்று நெருப்பு ஆகாயம் எல்லாமே ஒண்ணுதானே. இப்போ ஏழை ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு 102 டிகிரி வெப்பம் அவர் உடம்புல இருக்குது. ஜுரம் அடிக்க மாட்டேங்காதா? கண்டிப்பா. இப்போ பணக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, 102 டிகிரி அடிக்குது, அதிகமா இருக்காதா? இல்லைன்னா பணக்காரர் இறந்து போயிடுவாரு. ஏழையாகிறவன் 102 டிகிரிலையும் ஏந்து காலைல வேலைக்கு போவோம். புரியுதுங்களா? ஆனா அது பெரிய விஷயமே கிடையாது. ஏதோ ஒரு டோல 60 ஏதோ ஒன்று போட்டுட்டு போயிடுவான் வேலைக்கு. பணக்காரன் இறந்து போயிடுவார். இதைதான் நம்ம சொல்றோம், இறைவன் அனைவருக்குமே கொடுக்குகின்ற விஷயத்தை சரியாக கரெக்டா தான் கொடுத்துருக்காரு. நம்ம தான் அதை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம்.